இன்றைய லீகல் அப்டேட்ஸ் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்னவென்றால் கேஆர் சுரேஷ் வர்சஸ் ஆர் பூர்ணிமா அண்ட் அதர்ஸ் 2025 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 522. இதனுடைய ஃபேக்ட் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இது நீதியரசர்கள் யார் என்று சொன்னால் ஜேபி பார்ட்டிவாலா ஆர் மகாதேவன் நீதியரசர். ஓகேவா? இவர்கள்தான் இந்த வழக்கை விசாரித்து கடைசியாக ஹெல்டு தீர்ப்பு வழங்கினார்கள். இது ஃபேக்ட் படம் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு லேண்டை வாங்கிறதுக்காக உங்களிடம் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறேன். அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த மொத்த கிரயத்தொகை இருக்குதுல்ல, அதில் அட்வான்ஸ் முன்பணமாக 1,00,000 ரூபா கொடுத்துட்றேன். பிறகு அதுக்குள்ள டிஸ்பியூட் வருகிறது. பிறகு அக்ரிமெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணலை. அதெல்லாம் பண்ணேன், கேஸை போடுறேன். எங்கே? அங்கே இருக்கிற ட்ரையல் கோர்ட்டில் கேஸை போடுறேன், செஷன்ஸ் கோர்ட்டில், கோர்ட் ஆஃப் செஷனில். அங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அட்வான்ஸ் பணம் 1,00,000 திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு அக்ரிமெண்ட் போட்டபடி நிலம் இல்லை உடனே எனக்கு என்னுடைய முன்பணத்தை திருப்பி கொடுக்குமாறு சொல்லி நீதிமன்றத்தில் அங்கே அவர் அவருடைய கவுன்சில்னு வச்சுக்கலேன், என்னுடைய கவுன்சில் வாதாடுறாரு. ஆனால் நீதிமன்றமானது நீங்கள் உங்கள் பிளைண்ட்டில் ப்ரேயரே கேட்கலன்னு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணுறேன், நான் ஹைகோர்ட்டுக்கு வரேன். ஹைகோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் பிளைண்ட்டில் எங்கேயுமே அட்வான்ஸ் மணியை கேட்டு ப்ரேயரையே நீங்கள் கொடுக்கல, அதனால் சோமோட்டோவை நாங்கள் உங்களுடைய அட்வான்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்க முடியாது. அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, ட்ரையல் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே உயர் நீதிமன்றமும் சொல்லுகின்றது. கடைசியாக என்ன பண்ணுறேன், நான் உச்ச நீதிமன்றம் வருகிறேன். உதாரணத்துக்கு தான் உச்ச நீதிமன்றம் வச்சுங்க, ஜட்ஜு இம்மெட்டீரியல் 2 ஜட்ஜு இருக்காங்க, ஜஸ்டிஸ். இதை உதாரணத்தை வச்சுக்கல, இங்கே விசாரணை நடைபெறுகிறது. நடந்து முடிந்த பிறகு என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால் பாருங்கள், in our considered opinion law contained under section 22 subsection 2 adequately broad and flexible to allow the appellant to seek an amendment of the plaint even at the appellant stage. No amendment moved, அதாவது before trial court or first appeal high court. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி the appellant never paid refund of the money, that means advance money. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது சொன்னால், அது as per 22 subsection 2 of Specific Relief Act 1963 படி உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் அக்ரிமெண்ட் போட்டேன், அட்வான்ஸ் மணி எனக்கு தரலன்னு சொன்னல, அதை என்ன செய்திருக்குன்னா என்னுடைய பிரேயரில் கேட்டிருக்கணும். இந்த பார்ட்டிஷனோ பொசிஷனோ அந்த எர்னஸ்ட் மணியெல்லாம் இருக்குதுல்ல, இதையெல்லாம் திரும்பி கேட்பதற்காக அந்த பிரேயரில் சொல்லப்பட வேண்டும். அவ்வாறு சொல்லப்படவில்லை என்றால் அவை திருப்பி கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்குது செக்ஷன் 22 செக்ஷன் 2ல். இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்று ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஆஸ் பர் 22 செக்ஷன் 2 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1960 படி கேட்டிருக்கலாம். அங்கேயும் கேட்கல. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேட்கல, உங்களுக்கு என்ன உரிமை அதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆஸ் பர் 22 செக்ஷன் 2 என்றால், அட் எனி ஸ்டேஜ் ஈவன் அப்பலட் ஃபர்ஸ்ட் அப்பலட் கோர்ட்டில் கூட என்ன பண்ணலாம், அமெண்ட் பண்ணுவதற்கான உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஏன் நீங்கள் அமெண்ட் பண்ணிட்டு அந்த பிளைண்ட்டை அந்த வாதுரையை என்ன பண்ணோம், அதை திருத்தம் செய்து, ஐயா நான் இவ்வாறு அந்த ப்ரேயரை கேட்கல, அந்த அட்வான்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்க மாதிரி கேட்கல, ரிலீஃப் கேட்கல, பரிகாரம் கேட்கல அப்படி என்று என்ன பண்ணால் அமெண்ட்மெண்ட் செய்திருக்கலாம். அங்கேயும் செய்யலை. சரி, அட்லீஸ்ட் அப்பீல் வந்தீங்க, அங்கேயும் கேட்கல. அப்போது நீங்கள் அவ்வாறு கேட்காது இருக்கின்ற போது அட்வான்ஸ் பண்ணி நீதிமன்றமே சோமோட்டாக இல்லை அவருக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு சொல்லாது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்ல கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, here it would be redundant to state that the law aids the vigilant, not those who slip over their right. என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமானது யாருக்கு அது உதவி புரியும் என்று சொன்னால், யார் ஒருவர் அவருடைய உரிமையில் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி புரியுமே தவிர, தன்னுடைய உரிமை இருப்பதையே பார்க்காமல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சட்டமானது உதவி புரியாது என்று நீதி அரசர்கள் இவர் இருவரும் தீர்ப்பு வழங்கினார்கள். எனவே ஆஸ் பர் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 படி உன்னுடைய பிளைண்ட்லேயே நம்ம அந்த அட்வான்ஸ் மணி
இருக்குல்ல, அதற்கு ரிலீஃப் கேட்கவில்லை என்றால் இந்த ரிலீஃபை தர வேண்டிய அவசியமில்லை என்று அந்த 2 நீதிமன்றம் வழங்கிய அந்த ட்ரையல் கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் செஷன் வழங்கிய தீர்ப்பு அதை ரீட்ரேட் பண்ணி அவருடைய இப்போ என்னுடைய என்ன பண்ணாங்க, அந்த அப்பீலை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்து தீர்ப்பு வழங்கினார்கள்.